கோவையில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக சிறுவாணி நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திஜா. கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 4 நாட்களில் 10 அடி உயர்ந்துள்ளது. கோவையில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இருந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இன்றும் அனுமதி மறுத்துள்ளனர். இந்நிலையில் கோவையில் பல்வேறு இடங்களில் கடந்த 2 நாட்களாக விடிய பெய்த மழையின் காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த ஆற்றின் உள்ள முதல் தடுப்பணை சித்திரச்சாவடி தடுப்பணை மற்றும் அனைத்து தடுப்பணைகளும் மழை நீர் பாய்ந்தோடியது. இதனை அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தொடர்ந்து பேரூர் படித்துறையில் தொட்டபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தண்ணீர் ஓடிக்கொண்டு உள்ளது. இதனை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் படித்துறையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளத்தை பார்த்து ரசித்தனர். நொய்யல் ஆற்றில் வரும் நீர் கோவையில் உள்ள வேடப்பட்டி, புதுக்குளம், செங்குளம் உள்ளிட்ட குளங்களில் திருப்பி விடப்பட்டுள்ளது. மேலும் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ அல்லது துணி துவைக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் புட்டுவிக்கி, குனியமுத்தூர் ஆகிய தடுப்பணை மழையினால் நிரம்பி வழிகிறது. கோவை மாநகராட்சி குடிநீர் வழங்கும் முக்கிய அணையான சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 4 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி சிறுவாணி அடிவார பகுதியில் 86 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. இந்த அதி கனமழை காரணமாக சிறுவாணி அணையில் தற்போதைய நீர்மட்டம் 30.28 அடியாக ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளதால் குடிநீருக்கு எடுக்கப்படும் தண்ணீரும் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தற்போது நாளொன்றுக்கு 63.72 MLD குடிநீர் திறந்துவிடப்படுகிறது. கோவை மாநகராட்சியின் வெளியோரங்களில் உள்ள கிராமங்களுக்கும் விநியோகம் செய்யப்படுவதாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள குளங்கள், குட்டைகள் உள்ள நீர்நிலைகள் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நொய்யல் ஆற்றில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் மட்டும் வெள்ளப்பெருக்கு காணப்படும். தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு கோடை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.